शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. நான் வந்து கிரமமுக்தியை பற்றி சொல்லியிருந்தேன். அதுக்காக இப்போ நேரடியாக அந்த விஷயத்துல போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் பண்ணணும். இன்ட்ரோடக்ஷன்னா முதல் கிரமமுக்தின்னா என்னன்னு சில பேருக்கு அது பரிச்சயம் இல்லை. அதுக்கு முன்னாடி முக்திங்கிறது என்ன, அத்வைத வேதாந்தத்துல சாதனம் என்னங்கிற விஷயத்துல இப்போ கொஞ்சம் இந்த ஒரு முக்திங்கிறது என்னன்னு அப்புறம் விசாரம் பண்ணோம். மோட்சத்துக்கு சாதனம் என்ன, மோட்சத்துக்கு சாதனம் என்னங்கிற ஒரு கேள்வி பிரசித்தமா இருக்கு. பல கிரந்தங்கள் விசாரம் பண்ண விஷயம் நமக்கு இல்லாத அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். மோட்சத்துக்கு சாதனம், சாதனம் என்னங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? காரணம். மோட்சத்தினுடைய காரணம் என்ன, இது ஒரு கேள்வி. உடனே என்ன பதில் சொல்லணும்? அத்வைத சித்தாந்தத்துல மோட்சத்தினுடைய காரணம் என்னன்னு கேட்டா என்ன பதில் சொல்லணும்? என்ன பதில் சொல்றது? ஞானம் சொல்றது. பிரசித்தமான உத்தரம், நமக்கு தெரியாத விஷயம் இல்லை. அப்ப இதை பத்தி என்ன இப்ப பேச போறதுன்னு கேட்டா தெரியும் இல்லையா? ஆனா ஏன் ஞானமாக இருக்கலாம்? மோட்சத்தினுடைய காரணம் ஞானம்தான் என்கிற ஒரு முடிவை எப்படி இருக்கிறது? வேற பக்தியா இருக்கட்டுமே, வேற ஏதோ கர்மமா இருக்கட்டுமே, அந்த மாதிரி எத்தனை கேள்வி இருந்தாலும் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல தெரியும். அப்பதான் நமக்கு தெரியும் சொல்ல முடியும். பதில் சொல்ல தெரியணும்னா நான் இந்த மாதிரி கோலாத்துக்கு ஒன்றும் போக மாட்டேன், நான் தான் உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு பதில் சொல்ல தெரியாதுன்னா என்ன? யாருக்கு இன்னொருத்தருக்கு கேள்வி கேட்கறதுக்கு அந்த கேள்வி கேட்கிறவருடைய நடுவில் போனா தானே இந்த கஷ்டமெல்லாம் இருக்கும். எனக்கு எதுக்கு பதில் சொல்ல தெரியும், எதுக்காக எனக்கு பதில் சொல்ல தெரியணும்னு கேட்டா அப்படி இல்லை, இன்னொருத்தருக்காக சொல்றதுக்கு இல்லை, நமக்கே மனசுக்கு தெளிவா இருக்கணும் இல்லையா? பக்தி மோட்ச காரணமா இருக்கட்டும் கேட்டா என்ன பதில் சொல்லணும்? அது ஒரு விஷயம். இன்னொன்னு, பல சாதனங்கள் இருக்கட்டும் மோட்சத்துக்கு. ஒரு லட்சியம், மோட்சம்ங்கிறது ஒரு லட்சியம், நம்மளுடைய ஒரு எய்ம் வச்சுட்டா அதுக்கு பல மார்க்கங்கள் இருக்கலாம், பல மார்க்கங்கள் இருக்கலாம். உபன்யாசகா என்ன சொல்லுவா? உபன்யாசம் பண்ணும்போது ஒரு இடம் இருக்கு, ஸ்ரீநகர் போறதுக்கு இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம், இப்படி போனாலும் அங்கெல்லாம் போய் சேருது, இப்படி போனாலும் அங்கெல்லாம் போய் சேருது. அந்த மாதிரி மோட்சம் என்கிற லட்சியம், அதுக்கு பல மார்க்கங்கள் இருக்கலாம். இதுக்காக ஒரே ஒரு மார்க்கம் தான் இருக்கு, இதை பிடிக்கிறது இருக்காங்க, அனாவசியம் தானே கேட்கலாம். ஆனா என்ன பதில் சொல்லணும்? நீங்க சொல்ற உதாரணம் சரியா இல்லை. ஒரு இடம், அந்த இடத்துக்கு போறதுக்கு பல மார்க்கங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி மோட்சம் கிடைக்கிறதுக்கு பல மார்க்கங்கள் இருக்கு நீங்க நினைக்கிறதா இருந்தால், நீங்க மோட்சம்ங்கிறது எது நினைச்சுட்டு, எதை பத்தி நினைச்சுட்டு தெரியாது. மோட்சம்ங்கிற அந்த இது இருக்கு இல்லையா, அந்த கன்செப்ட் நீங்க சரியா கவனிக்கலன்னு. என்ன காரணம்? இப்போ ஒரு இடம் போறதுக்கு பல மார்க்கங்கள் இருக்கிறது வாஸ்தவம் தான். பல மார்க்கங்கள் எப்போ சொல்ல முடியும்னு கேட்டால், இதுக்கும் இந்த மார்க்கத்துக்கும் இந்த மார்க்கத்துக்கும் விரோதம் இல்லை. இப்படி போனாலும் விரோதம் இல்லை, இப்படி போனாலும் விரோதம் இல்லை. விரோதம்னா என்ன? இப்படி போனா இந்த மார்க்கத்துக்கும் இந்த மார்க்கத்துக்கும் பரஸ்பரம், இப்படி போனா இந்த மார்க்கத்துக்கு ஏதோ ஒரு விரோதம், அப்படி இல்லை. அது ஒரு வழி, இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படி இருந்தா தப்பு இல்லை. அந்த மாதிரி பல மார்க்கங்கள் இருக்கலாம். ஆனா மோட்சம்ங்கிறது என்னன்னு கவனிக்கணும். நம்மளுடைய சித்தாந்தம் என்ன மோட்சம் சொல்றது? பக்தி மோட்ச காரணமா இருக்குமே கேட்டா என்ன சொல்லணும்? உடனே என்ன சொல்லணும்னு கேட்டா, பிரத்யேக ஆகமேவாதவும் அக்கல் செய்தி ஒரு நியாயம். வேதாந்த விஷயத்துல வைதிகமான எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்காக மூலப்பிரமாணமா ஒரு சுவிவாக்கியம் நமக்கு மனசுல இருக்குன்னா அதுதான் சொல்லணும். உடனே என்ன சொல்லலாம்? ஞானாதேவத்து கைவல்யம்,
தமேவ விதித்வா அதிமுத்தியமேதி நானியப்பந்தா வித்யதேயனாய. இப்போ இந்த மாதிரி 1000 ஸ்ருதிகள் இருக்கு. என்ன ஸ்ருதிகள் என்ன அர்த்தம்? ஞானாதேவ கைவல்யம் இருக்கு. ஞானத்திலிருந்து மட்டும்தான் கைவல்யம் மோட்சம். அது எப்படி கிடைக்கிறது? ஞானாதேவம் ஸ்ருதி இருக்கு. ஞானாதேவம் ஸ்ருதி இருக்கிறதுனால ஞானத்திலிருந்து தான் கைவல்யம்னு ஸ்ருதியோட அர்த்தம் ஸ்பஷ்டமா தெரியுது. அந்த ஒரு ஸ்ருதி. இன்னொரு ஸ்ருதி தமேவ விதித்வா அதிமுத்தியமேதி நானியப்பந்தா வித்யதேயனாய. இந்த ஸ்ருதிக்கு என்ன அர்த்தம்? விதித்வைவ மிருத்யு அத்தியேதி. அதிமுர்த்தி அதிமுர்த்தியோட ஒரு பதார்த்தம் இல்ல, அதிமுர்த்தியோட ஒன்றும் கிடையாது. மிருத்யு அத்தியேதி. அத்தியேதினா இது ஓவர் கம் பண்றது. மிருத்யு மரணத்தை, ஜனன மரண கிரமம் இருக்காது, தரணம் பண்றது. விதித்வைவா இருக்கு. விதித்வானா ஞாபகம் அர்த்தம், தெரிஞ்சு மூலம். இதனால இந்த ஸ்ருதினால என்ன கிடைக்கிறது? அது மட்டும் இல்ல, நானியப்பந்தா வித்யதேயனாய அங்கேயும் இருக்கு. பந்தான மார்க்கம், வேற வழியே கிடையாது. நான் அந்நா பந்தா வித்யதே அயனாய. இந்த மோட்ச வழியை போறதுக்கு வேற எந்த ஒரு வழியும் கிடையாது. இதனால இந்த ஸ்ருதினால தெரியறது, நீங்க சொன்ன உதாரணம் சரியா இல்லை, இப்படியும் போகலாம் அப்படின்னு போகலாம், அது சரியா வராது. ஸ்ருதியை எதிர்க்கமா இருக்கும் சொல்லலாம். ஆனா இப்ப என்ன சொல்லுவா, எங்களுக்கு ஸ்ருதியோட அர்த்தம் வேற. ஸ்ருதி காமிச்சா என்ன வருது? ஸ்ருதியோட அர்த்தமே பலவிதமா மாற்றி விட்டுருக்கான். அது மாதிரி சொல்றான். இப்போ ஒரு இது ஸ்ருதினா ஒரு வாக்கியம் தானே, ஒரு சென்டென்ஸ் இருந்தா இப்படியே அர்த்தம் சொல்லணும், என்ன நிர்பந்தம்? அப்படி சொல்லலாமே. இப்படி கேட்டு மேல மேல போயிட்டு இருக்கான். அது அந்த விஷயத்து அப்புறம் சொல்லுவாங்க. இந்த ஸ்ருதிக்கு பலவிதமா அர்த்தம் பண்றது என்ன விவாதம் வரும். அத்வைதம் எப்படி தெரியாது? நேகமானாஸ்து சிந்தனா ஸ்ருதி இருக்கு, ஏகமேவ அத்விதீயம் அப்படி இல்லை. அந்த ஸ்ருதிக்கு வேற, என்னுடைய சித்தாந்தல் வேற சொல்லுவோம். இன்னொருத்தர் வந்து சொல்லுவான் என்னுடைய சித்தாந்தல் வேற. இப்படி போறதா இருந்தா என்ன ஒரு இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும் இல்லையா? எங்களுடைய ஆச்சாரியம் சொல்றதுதான் எனக்கு சரி, உங்களுடைய ஆச்சாரியம் சொல்றது உனக்கு சரி, இந்த மாதிரி இது அதுவும் சரி இதுவும் சரி சொல்ல முடியாது இல்லையா? இப்போ வெற்றி விசேஷத்தை வச்சுன்னு விவசாயம் பண்ண முடியாது. அப்போ அந்த ஒரு நிலைமை இருக்கிறதுனால ஸ்ருதியோட அர்த்தம் எப்படி பண்ணணும் என்கிற விஷயத்துல யோசிக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு நமக்கு கிடைக்கிற ஒரு பதில் என்ன அப்புறம் சொல்லுவார். இன்னைக்கு அந்த விஷயம் இல்லை. இன்னைக்கு ஞான சாதனம் என்னங்கிற விசாரம். இப்போ இதுக்காக எழுதல, வேற ஞானாதேவத கைவல்யம் தமேவ விதித்வா அதிமுத்தியமேதி நானியப்பந்தா அயனாய வித்யதே இத்தியாதி ஸ்ருத்யா ஞானமேவ மோட்ச சாதனம் இது அங்கீகரியதே வேதாந்தி. புரியுது? வைஷ்ணவாதிகளுடைய மதம் என்ன? வைஷ்ணவ மதம்னா பல வைஷ்ணவ மதங்கள் மத்த மதம் அதுவும் வைஷ்ணவ மதம், விசிஷ்டாத்வைத மதம் அதுவும் வைஷ்ணவ மதம். இதெல்லாம் பக்தி ஸ்கூல்ஸ் பேரு இருக்கு. இது சைவ மதங்கள் அதுவும் வைஷ்ணவ மதம் இல்லாட்டா கூட பக்தி ஸ்கூல் தான். பக்தி மோட்ச காரணம்னு சொல்ற ஒரு பெரிய குரூப் இருக்கு இல்லையா? அந்த விஷயம் ஆயிருக்கு. அந்த புக்கே விட்டாச்சு. கிரமமுக்தின்னு நான் விஷயம் சொல்லியிருக்கேன். ஆனா கிரமமுக்தியை பத்தி இப்ப சொல்ல வரல. இப்போ அதுக்காக வேற ஒரு விஷயம் சொல்ல வரேன். கிரமமுக்தி ஒரு கிரமமா ஒரு பிரபத்தின்னா என்ன சொல்றது? ஆத்ம நிவேதனத்துக்கு தான் பிரபத்தின்னு பேரு. பிரபத்தி பண்றதுன்னு ஒரு உண்மையான இது இருக்கு. ஆத்மா நிவேதனம் பண்றதுன்னா ஆத்ம நிவேதனம் என்கிற வேடுக்கு தெய்வபரமாக தான் அர்த்தம் பண்ணணும் என்ற நிர்பந்தம் இல்லை. அவளுடைய ரீதியில் ஆத்ம நிவேதனத்துக்கு தெய்வம் பேரு, தெய்வம் தான். பகவான் இன்னொரு அவருக்காக டோட்டல் சரண்டர், அதுக்கு பிரபத்தின்னு பேரு. இப்ப இந்த பக்தியா ஈஸ்வர பிரசாதேன முக்தி, இது ஈஸ்வர பிரசாதோ வியாபாரா ததாஜ அப்புற விபத்தி மோட்சசாதனம் ஞானம் உப பக்தி. இவன் என்ன சொல்றார்? பக்தி இருக்கான். அந்த பக்தியினால ஈஸ்வர பக்தியினால ஈஸ்வர பிரசாதம் கிடைக்கும். ஈஸ்வர பிரசாதம் ஈஸ்வரனுடைய பிரீதி. அதனால நம்மளுடைய சம்சார பந்தம் எல்லாம் போறது. இது இவாளுடைய எல்லாருடைய சித்தாந்தம். இவாளுடையனா வைஷ்ணவ மதமும் இப்படிதான், சைவ மதமும் இப்படிதான். சைவ மதம் பலவிதமா இருக்கு. சைவ அத்வைதம் இருக்கு, சைவ துவைதம் இருக்கு, எத்தனையோ மதங்கள். வேதாந்தம்னா பாரதத்துல
இதுக்கெல்லாம் வேதாந்தம்னு பேர் வச்சிருக்கு. இவா எல்லாம் வேதாந்த விசாரம் கூட உபனிஷத் அர்த்த விசாரம் பண்றது இல்லை. இவா பலர் சீதாதேவ மதத்தில் உபனிஷத் விசாரம் இருக்கு, மத்திய மதத்திலும் கொஞ்சம் உபனிஷத் விசாரமாக இருக்கு. மற்றவாழெல்லாம் உபனிஷத் விசாரமே பண்றது இல்லை. இப்ப சைவாக இருக்கு இல்லையா, குருக்கள்னு ஒரு குரூப் இருக்கு இல்லையா, அவளுடைய சம்பிரதாயத்துல வேதாந்த விசாரம்ங்கிறது கிடையாது. அவளுக்கு ஒரு பிலோசபி இருக்கு. சிவன் எல்லாம் வச்சிருந்த சிவன் பாசம் மோட்சம் பாசம் மோதனம் இப்படி எல்லாம் வச்சிருந்த பிலோசபி இருக்கு. ஆனா இந்த பிலோசபி எல்லாம் ஆகமம் மூலம், இதுக்கு வேதாந்தம் மூலமா வேதாந்தம் தப்புன்னு சொல்ல மாட்டான். ஆனா வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தை கவனிக்கிறது இல்லை. வேதாந்த விசாரம் நம்மளுடைய ரீதியில உபனிஷத் அர்த்தம் சொல்றது அந்த ஒரு பிரக்கிரியை கிடையாது. அவைதிகம் சொல்ல கூடாது இருந்தா, ஆனா அவைதிகம் மாதிரி. ஏன்னா அவைதிகம் எப்ப சொல்லலாம், வேதம் பிரமாணமே இல்லை எனக்கு சொல்றதா இருந்தா அவைதிகம் சொல்லலாம். எனக்கு வேதம் பிரமாணம் கிடையாது சொன்னா அவைதிகம். அப்படி அந்த மாதிரி சொல்ல மாட்டான், அந்த மாதிரி சொல்ல மாட்டான். ஆனா வேதார்த்தத்தை கவனிக்கிறது இல்லை, அது வேற விஷயம். இவன் என்ன எல்லாம் நினைச்சுட்டு இருக்கான், தேவிகள் மாதவர்கள் எல்லாம் வேதார்த்தத்தை கவனிச்சுட்டு இருக்கான். ஆனா என்ன கவனிச்சுன்னு என்ன பண்றா, தன்னுடைய அர்த்தத்துக்கு தகுந்த மாதிரி அதனுடைய அர்த்தத்தை பண்ணுவான். வேதத்தினுடைய அர்த்தத்தை தன்னுடைய ரீதியில் கொண்டு வருவதற்கு மெனக்கிறது. அதனால என்ன தெரியுது, வேதம் பிரமாணமா ஒத்துட்டு இருக்கான். வேதம் வேற விதமா சொல்றதா இருந்தா நம்மளுடைய சித்தாந்தம் வேற தப்பா போயிடும், அப்படி வரக்கூடாது. அதனால வேத சித்தாந்தத்து வேத வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை இது மாற்றி கொண்டு வரணும். அதுக்காக பிரயத்தப்பட்டு இருந்திருக்கான். எல்லாம் கொடுக்கறதும் சொல்ல முடியாது, கொடுக்கறது இல்லை, கொடுக்கற மாதிரி அவளுக்கு தெரியாது. எல்லா சித்தாந்தத்துக்கும் வேதம் இடம் கொடுக்கறது ஒரு சித்தாந்தம் மாதிரி சொல்லக்கூடாது. அப்படி இருந்தா வேதத்துக்கு பலவிதமா அர்த்தம் பண்ணலாம், ஒரு அது அப்படி இல்லை. வேதத்துக்கு பலவிதமா அர்த்தம் சொல்லவே கூடாது. கீதத்துக்கும் பலவிதமா அர்த்தம், ஒன்றுக்கும் ஒரு வாக்கியத்துக்கும் பலவிதமா அர்த்தம் இல்லை. அது முதல் கிரகிக்க வேண்டிய விஷயம். ஸ்ருதிதான் சொல்லி வச்சிருக்கேன், அவ்வளவுதான். இப்ப பலவிதமா அபிப்பிராய வித்தியாசங்கள் இருக்கு. இந்த அபிப்பிராய வித்தியாசத்துக்கு என்ன காரணம், அவளுடைய அபிப்பிராயம் சரியா தப்பான விசாரம் பண்ண வேண்டியதா இருக்கு. அதுக்காக ஒரு யுக்தி விசாரம் பண்ணலாமோ நினைச்சிருக்கேன், அவ்வளவுதான். வேற ஒன்றும் புதுசானும் சொல்லல. ஞானாதேவத்து கைவல்யம் இந்த மாதிரி 1000 ஸ்ருதிகள் இருக்கு. அது வச்சு நம்ம ஞானம் தான் மோட்சத்துக்கு சாதனம்னு நம்மளுடைய சித்தாந்தம் இருக்கு. இப்போ பக்தி மோட்ச காரணமா இருக்கட்டுமே, பலவிதமா மோட்ச காரணம் இருக்கட்டுமே கேட்டா சொன்னேன், பல காரணங்கள் இருக்க முடியாது. ஒரு இடம் சேர்ந்ததுக்கு பல இப்படி மார்க்கம் இருக்கிற மாதிரி இல்லை. இது அந்த இடத்துல எல்லாம் விரோதம் இல்லை. இந்த இடத்துல ஞானம் மோட்ச சாதனம், பக்தி மோட்ச சாதனம் பலவிதம் அதுவும் இருக்கட்டுமே இதுவும் இருக்கட்டுமே கேட்கக்கூடாது. என்னன்னு கேட்டா மோட்சஸ்வரூபத்தை நீங்க சரியா கவனிக்கல. அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் டவுட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஞானம் மோட்ச காரணம், ஞானம் தான் ஒரு நிர்பந்தம் இருக்கு. பக்தி மோட்ச காரணமா இருக்கட்டுமே கேட்கறது என்ன காரணம், அந்த மாதிரி கேள்வி வர்றதுக்கே என்ன காரணம் கேட்டா மோட்சஸ்வரூபம் சரியா கவனிக்கல, அதுதான் காரணம். ஒரு இது ஏதம் விவாதம் உபசமயம் மோட்சஸ்வரூபம் கிணிக்கு யாரும் நிர்தாரணம் எழுதிய வார்த்தை. இப்ப இந்த விவாதத்துக்கு ஒரு பதில் சொன்னோம்னா மோட்சத்துடைய ஸ்வரூபம் என்னன்னு பார்க்கணும். என்ன காரணம், ஆத்தியஸ்வரூப நிரூபானானந்தரம் சாதனமே கற்பையான். இப்போ இதுக்கு என்ன காரணம், நமக்கு ஒரு பொருள் வேணும். சாதம் பண்றதுக்கு எப்படி எல்லாம் பண்ணணும்னு கேட்டா அந்த சாத்தியத்துடைய ஸ்வரூபம் எப்படி தெரியணும் இல்லையா. அன்னம் பாகம் பண்றது எதெல்லாம் வேணும்னு கேட்டா கிடைக்க வேண்டியது எது, அதனுடைய ஸ்வரூபம் என்னன்னு முதல் முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் தானே அது எப்படி கிடைக்கிறது, அதனுடைய சாதனம் என்னன்னு முடிவு விசாரம் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ண, முதல் சாத்தியம் இந்த ஞானத்தினால மோட்சம் கிடைக்க வேண்டியது. அப்ப மோட்சத்தினுடைய ஸ்வரூபம் என்னன்னு முதல் விசாரம் பண்ணலாம். அது விசாரம் பண்ணா என்ன கிடைக்கிறது, சத்த மோட்சஸ்வரூபம் லோகாத் அவகந்தும் நசக்கியதே. மோட்சம் எப்படி இருக்கும் ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு எடுக்க முடியாது. என்ன காரணம், ஆத்மனி அனுகூயமானஸ்ய சம்சாரஸ்ய நிவர்த்தோ சத்யாம் கிம் பவிஷ்யதி சம்சாரஸ்ய கிம் பிரயுக்தா ஏதம் யுக்தியா ஆலோசனம் அசக்கியம். சம்சாரம் எங்கே தெரிகிறது, எனக்கு ஒரு சம்சாரம் இருக்கு, எனக்கு சம்சாரம் இருக்குன்னா இந்த மாதிரி எல்லாம் தெரியுது. எனக்கு இருக்கக்கூடிய இந்த சம்சாரம் போயிடுச்சுன்னா பாக்கியா இருக்கக்கூடிய சொரூபம் எப்படி இருக்கு, அது நம்மளால சுயமா சொபுத்தியினால ஒரு நிரூபணம் பண்ண முடியுமா, முடியவே முடியாது. அப்போ சம்சாரம் எதனால வந்தது, அதுவும் நம்மளால சுயமா ஆலோசனை பண்ண முடியாது. அதனால யுக்தியா ஆலோசனை சக்தி, யுக்தியினால கேவல யுக்தினால இதெல்லாம் ஆலோசனை பண்ண முடியாது. அப்ப ஸ்ருதி வச்சுன்னு ஆலோசனை பண்ணணும். ஸ்ருதி அப்ப யுக்தியே வேண்டாம் அப்படி இல்லை, யுக்தி வேணும். எதுக்காக கேட்டா ஸ்ருதியோட அர்த்தம் என்ன யோசிக்கிறதுக்கு யுக்தி வேணும். ஸ்ருதிக்கு பலவிதமா அர்த்தம் சொல்றதா இருந்தால்
இந்த அர்த்தம் சரியா அந்த அர்த்தம் சரியா, இப்போ அங்கேயும் ஒரு விளையாட வந்து அது என்ன பண்ணணும், ஸ்ருதியோட அர்த்தம் இதுதான் முதல் முடிவு பண்ணணும். அதுக்காக யுக்திகள் எல்லாம் எடுத்துட்டு வரலாம். அல்ல இல்ல அதை ஸ்ருதியே மாற்றி வச்சுட்டு நம்மளால பிரேமாவதி விசாரம் பண்ண முடியாது. இப்ப ஸ்ருதி எப்படி இருக்கு, தரதி சோகமாத்மவித ஏகா ஸ்ருதி மோட்ச விஷய ஸ்ருதி ஆத்மஜானேன சோகம் தரதி இது வததி. தரதி சோகம் ஆத்மவிதங்கிற ஸ்ருதி இருக்கு. இந்த ஸ்ருதி மோட்சத்தை பத்தி சொல்றது இல்லையா. தரதி சோகம், சோகத்தை தரணம் பண்றது, ஓவர்கம் பண்றது யாரு, ஆத்மவிதம் ஆத்மஜானி சோகம் தரதின்னு ஸ்ருதியோட அர்த்தம். இந்த ஸ்ருதி என்ன சொல்றது, ஆத்ம ஜானத்தினால சோகத்தினுடைய நிவர்த்தி வரும்னு சொல்றது, சம்சய சந்தேகம் இல்லை. பிரம்மவி பிரம்மைவ பவதின்னு இன்னொரு ஸ்ருதி. அதனால என்ன தெரியுது, பிரம்மம் ஞானம் இருக்கிறவன் பிரம்மமா பிரம்மனே தெரியுது. இதனால இதுல இந்த ஸ்ருதி ரெண்டு விசாரம் பண்ணா என்ன தெரியுது, மோட்சம்னா பிரம்மபாவம் தான், பிரம்மஸ்வரூபமே மோட்சம். மோட்சம் நாமத்தின் பிரம்மைவா சொல்லலாமே. இந்த ஸ்ருதியோட அர்த்தம் விசாரம் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கிறது, மோக்ஷோ நாம பிரம்மஸ்வரூபமேவா. பிரம்மஸ்வரூப பிராப்தி மோட்சம் சொல்லலாமோ, நீ சொல்லலாம். ஆனா நீங்க நினைக்கிற அர்த்தம் இல்ல. கிராமம் பிராப்னோதி அந்த மாதிரி இல்ல, நான் இங்க இருந்த நடந்த இன்னொரு கிராமத்தோட சேர மாதிரி இல்ல. அது என்ன அர்த்தம், யுத்தம் தானே பிரம்மம், நானே பிரம்மம் தத்துவசி மாதிரி வாக்கியத்தினால தெரியுது. அப்ப என்ன கிடைக்க முடியும், மோட்சம் பிராப்னோதினா என்ன அர்த்தம், பிரம்ம பிராப்னோதினா என்ன அர்த்தம் அப்படி சொல்றதா இருந்தால் என்ன அர்த்தம், பிரம்மம் இல்லை என்கிற பிரமம் போறது, இவ்வளவுதானே அர்த்தம். ஆத்மஜானம் ஆத்மஜானம் பிரம்மஜானம் ரெண்டு ஞானம் இருக்கா, இல்ல ஆத்மஜானம் தான் பிரம்மஜானம். என்ன காரணம், ஆத்மையோ பிரம்மான்னு சொல்லி சொல்றது. இது எல்லாம் பார்த்த தத்துவத்தின் மாதிரி இருக்க வாக்கியங்கள். அதனால அதः பிரம்மாவின் ஆத்மஜானேன ஆத்மனः யः பிரம்மபாவோ ஜாயதே एव मोक्षः இது நிர்ணயம் இல்லையா. பிரம்மாபின்ன ஆத்மஜானேன பிரம்மத்தோட அபின்னமா ஒன்னா இருக்கக்கூடிய ஆத்மா எந்த ஒரு ஆத்மா இருக்கோ இந்த ஆத்மத்தினுடைய பிரம்மபாவம் பிரம்மபாவமாவே இருக்கிறதா இருந்தால் அந்த பிரம்மபாவம் வருது, அதுக்கு மோட்சம்னு பேரு. அது வந்திருக்குன்னா மோட்ச பிராப்தின்னு பேரு. இப்போ ஆத்மனः பிரம்மபாவோ ஜாயதேனு சொல்றதா இருந்தா ஜாயதே என்ன அர்த்தம், ஜாயதேன்னு சொல்ல முடியாது, உண்டாடுறதுன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஜாயமான என்ன ஜாயதேன்னு சொல்லுவோம், அப்படியே அர்த்தம் சொல்லுவோம் இல்ல. ஜாயமானத்து அனித்தியம் சியா, ஆத்மா இப்ப பிரம்மம் இல்லை அப்புறம் பிரம்மம் ஆகி மாறுறதுன்னு சொல்றதா இருந்தா என்ன தப்பு வரும், அனித்தியம். உண்டாடுறது எல்லாமே அனித்தியம். இது ஒரு வியாப்தி, ஒரு நியமம், ரூல். அது ஜன்யம் சர்வம் அனித்தியம். அப்ப ஜன்யமா சொல்லக்கூடாது. சம்சாரம் அப்ப என்ன வருது, சம்சார விஷயாகி ஆத்மா பிரம்மீவான் தெரிஞ்ச விஷயம். இது நமக்கு என்ன வேணும், மோட்சம்னா பிரம்மபாவம், மோட்ச பிராப்தினா புதுசா ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. இப்ப நமக்கு என்ன அப்போ கிடைக்க போறது என்னன்னு கேட்டால் அபிரம்மத்துவ நிவர்த்தி இதுதானே. இப்போ பிரம்மம் இல்லைங்கிற ஒரு பிரமம் இருக்கு, இந்த பிரமம் போறது அவ்வளவுதானே. மோட்சம் கிடைக்கிறதுக்கு என்ன வேணும் கேட்டா உடனே என்ன பதில் சொல்லணும், பிரம்மம் நான் பிரம்மம் இல்லை என்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இந்த எண்ணம் அவித்தியிலிருந்து வருது, அந்த அவித்திய போகணும். பிரம்மம் இல்லை என்கிற பிரமம் போகணும். பிரம்மம் இல்லை என்கிற பிரமம் போறதா இருந்தால் மோட்சம் கிடைக்கும். இதுதானே சொல்லணும். மோட்சஸ்வரூபம் இப்படி இருந்தால், மோட்சஸ்வரூபம் பிரம்மபாவம் ஒத்துண்டு இப்ப விசாரம் பண்றது. மோட்சஸ்வரூபம் பிரம்மபாவம் ஸ்ருதியிலிருந்து தெரியறதா இருந்தால் உடனே நமக்கு என்ன கண்டுபிடிக்கலாம், இதுக்கப்புறம் ஸ்ருதி தேவையில்லை. நமக்கு சாதனம் என்ன யோசிக்கிறதுக்கு சுயமா யோசிக்கலாம். என்ன காரணம் கேட்டா நமக்கு இப்ப பிரம நிவர்த்தி மட்டும்தான் வேணும். பிரமம் போறதுக்கு என்ன காரணம், லோகத்திலே பாருங்க சுத்தியில ரெகுலர் பிரமம் வருது, அந்த பிரமம் போறதுக்கு என்ன காரணம், ஞானம். ஞானம் இல்லாம பிரமம் போகாது. இப்ப என்ன வருது, பிரம நிவர்த்தின்படி ஞானம் காரணம் என்கிற ஒரு ரூல் லோகத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. பிரமம் போறதுக்கு ஞானம் தான் உபாயம், வேற உபாயம் இல்லை. இப்போ இந்த ஒரு ரூல் நல்லா கவனிக்கிறதா இருந்தால் மற்ற சந்தேகங்கள் எல்லாம் வருது. பக்தி காரணமா, சேவை காரணமா, வேற கர்மம் காரணமா,
ஏன்னா இந்த ரூல் தானே. இப்ப மோட்சம்னா என்னன்னு கவனிக்கணும். முதல் பிரம்மமாகவே மோட்சம் நிர்ணயம் பண்ணதா இருந்தால் இப்ப என்ன ஸ்திதி இருக்கு? அப்பிரமத்துவ பிரமம் இருக்கு, பிரம்மம் இல்லைங்கிற ஒரு பிரமம் இருக்கு. பிரமம் தானே போகணும். பிரமம் போறதுக்கு ஞானம் தான் காரணம். பிரம நிவர்த்தி என்பது ஞானம் காரணம் என்கிற ஒரு ரூல் உலகத்திலே நமக்கு கிடைச்சிருக்கு. லோகத்திலிருந்து பார்த்தா தெரியுது. அதனால பிரம நிவர்த்தி மட்டும்தான் நமக்கு வேணும். அப்போ மோட்சம் இப்படி இருந்தா மோட்சத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டா உடனே சொல்லலாம் ஞானம் காரணம். இனிமே மற்ற சந்தேகங்கள் எல்லாம் வேண்டவே வேண்டாம். பக்தி காரணமாக கேட்டா பக்திக்கு நம்ம விருத்த பட்சமா நம்ம பக்தி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. காரணம் சொல்றதா இருந்தால் அது கொஞ்சம் கவனிக்க வேண்டியது. பக்தி வேணுமா வேண்டாம், வேணும் வேண்டாம் சொல்லவே இல்லை. ஆனா மோட்சத்துக்கு காரணம் என்ற சொல்ற அபிப்பிராயம் வேறு. அதுக்குதான் அங்கேதான் துவேஷம் இல்லை. நம்ம பக்தி துவேஷம் நமக்கு கிடையாது. இப்போ சில பேர் என்ன சொல்லுவா, பக்தி இந்த பக்தி பிரஸ்தானங்கள் வைஷ்ணவ மதம் மற்ற எல்லாம் வந்திருக்கு. என்ன கேட்டா பக்திக்கு கொஞ்சம் பிரதர்ஷனம் கொடுக்கணும், அதுக்காக வந்தது. அத்வைத சித்தாந்தத்தினால பக்தி கொஞ்சம் குறையிறது. அதனால பக்திக்கு கொஞ்சம் இது மோட்டிவேஷன் கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஆச்சாரம் எல்லாம் வந்திருக்கான்னு உபன்யாசம் பண்ணுவான். உபன்யாசம் பண்ணும்போது அதுதான் சொன்னோம், வேற வழி இல்லை. அது வேற விஷயம். உண்மையா பார்த்தா நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், அத்வைத சித்தாந்தத்துக்கு பக்திக்கு என்ன விரோதம்? அத்வைத சித்தாந்தத்துக்கு பக்தியோட விரோதம் இருக்கா? அத்வைத சித்தாந்தத்தில் இருந்துட்டு பக்தி பண்ண முடியாதா? முடியாதுன்னா உங்களுக்கு அத்தியாவசியம் முன்னாடி சொல்லியிருக்கேன். அத்வைத சித்தாந்தம் தெரியாது இருக்கிறேன் நான் சொல்றேன். அது பக்திக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காக இன்னொரு மதம் நமக்கு சித்தாந்தத்தை மாற்ற வேண்டியதில்லை. அதுக்காக எந்த ஒரு ஆச்சாரமும் அவசியம் இல்லை நமக்கு. அப்போ இப்போ பிரம நிவர்த்தம் ஞானம் சாதனம் என்கிறது லோகத்திலிருந்து தெரியுது. அதனால லோகத்திலிருந்து கிரகிக்கக்கூடிய காரிய காரண பாவத்தை வச்சுட்டு ஸ்ருதியோட அர்த்தம் சொல்ல முடியும்னால் அந்த அர்த்தம் தான் சொல்லணும். பாருங்க, ஞானாதேவக கைவல்யம் என்கிற ஸ்ருதி இருக்கு. இந்த ஸ்ருதிக்கு எங்களுடைய சம்பிரதாயத்தில் இப்படி அர்த்தம் இல்லைன்னு ஒருத்தர் சொல்றதா இருந்தால் அவனுக்கு சொல்லணும், லோகத்திலிருந்து தெரியக்கூடிய காரிய காரண பாவத்தை வச்சுட்டு ஸ்ருதியோட அர்த்தம் பண்ண முடியும்னா அந்த அர்த்தம் தான் பண்ணணும். உங்களுடைய ரீதியில எப்படி அர்த்தம் பண்ணலாம்? ஞானாதேவக கைவல்யம் கேட்டு அவன் என்ன அர்த்தம் பண்ணுவான்? ஞானம்னால் பகவானுடைய சுரூப ஜானம். சுரூப ஜானம்னா பகவான் கிட்ட அனந்த கல்யாண குணங்கள் இருக்கு, அனந்த குணஸ்வரூபம் பகவான். அப்படியெல்லாம் பகவத் ஸ்வரூபம் இருக்குன்னு முதல் கிரகிக்கணும். இதுக்குதான் ஞானம்னு பேரும். இது கிரகிக்காம வேற வழியில கிரகிச்ச அப்புறம் என்ன பண்ணணும்? இப்படியெல்லாம் இருக்கு பகவான் நினைச்சிட்டு பக்தி பண்ணணும். பக்தி பண்ணா என்ன கிடைக்கும்? பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். அனுகிரகத்தினால பெரிய சம்சாரம் விலை போறது, உடனே மோட்சம் கிடைக்கிறது. இது இவாளுக்கு சொல்லலாம், அவளுடைய ரீதியில் அது கரெக்ட். என்ன தெரியுமா, அவ மோட்சம் என்ன நினைச்சுட்டு இருக்கும்? வைகுண்ட லோக பிராப்தி தானே, வைகுண்ட லோக பிராப்தி தானே. அந்த ரூட்டில் பார்த்தால் மோட்சம் வைகுண்ட பிராப்தின்னு ஸ்ருதியோட சித்தாந்தமா இருக்குன்னா நீங்க சொல்றதெல்லாம் சரி. அது ஸ்ருதியோட சித்தாந்தமா அது வேற இருக்கு, அது கவனிக்கணும். வைகுண்ட லோக பிராப்தி தான் மோட்சம். இது இல்லட்டா கைலாச லோகம், வேற ஏதோ ஒரு லோகம், அந்த லோகத்தில் இந்த லோகத்தில் போறதுக்கு தான் மோட்சம்னு பேரு. இதுதான் ஸ்ருதியோட சித்தாந்தம். நாள் அப்படிதான் சாதனம். என்ன காரணம்? அங்க போனோம் இல்லையா, அங்க ஏறணும் இல்லையா? அங்க ஏறணும்னால் அந்த லோகத்தினுடைய சுவாமி யாரும் முதல் கவனிக்கணும். அவரை சுதி பண்ணாத்தானே அவருடைய அனுகிரகம் கிடைக்கும். சரி, நீங்க அப்போ பக்தி தான் காரணம் இல்லையா? வைகுண்ட லோக பிராப்தி தான் மோட்சமா இருந்தால் பக்தி காரணம் சொல்லலாம். அதனோட மூலமே சரியில்லை, அவ்வளவுதான். மூலம் ஒத்துக்க முடியும்னா பக்தி சாதனம் சொல்றது கரெக்ட், புரியுதா? அவளுக்கு ஞானம் சாதனம் சொல்ல முடியாது. என்னன்னா ஞானம் எதுக்காக? பக்தி பண்றதுக்காக. அத்தியர்த்தம் ஞானம். நமக்கு அப்படி இல்லை, ஞானார்த்தம் புத்தி, புரியுதா? பக்தி இல்லாம சித்தசுத்தி வராது, சித்தசுத்தி இல்லாம ஞானம் கிடைக்காது. என்ன காரணம்? நம்மளுடைய சித்தாந்தத்துல ஞானம் சொல்றது இவா சொல்றது ஞானம் இல்லை, அது நிர்குண சுரூப ஞானம். அவா சொல்றது அப்படி இல்லை, என்னுடைய சுவாமி இப்படி எல்லாம் இருக்காரு என்கிற ஞானம். என்னுடைய சுவாமி அனந்த கல்யாண குணசம்பூர்ணா என்கிற ஞானம் தான் ஞானம், புரியுதா? அந்த ஞானத்தினால என்ன பண்ணும்? அந்த ஞானம் சும்மா ஒண்ணும் பண்ணாது. அந்த ஞானத்துக்கு அப்புறம் அப்புறம் பகவத் சேவை பண்ணணும். இவருடைய சேவையில் சந்திருப்தராக இருக்கிற பகவான் போயிடுவான். அதனால ஆமா,
அந்த பாகவதம் எல்லாம் நமக்கு அனுகூலம் தான். பாகவதம் சில இடங்கள் பார்த்துட்டு அவ எனக்கு அனுகூலம் நினைச்சிருக்கான், அவ்வளவுதான். புராணத்துடைய சம்பிரதாயம் தெரியாது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. பாகவதம் எல்லாம் நமக்கு அனுகூலம். சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம் இதெல்லாம் பண்ண வேண்டாம் நம்மளுடைய சித்தாந்தத்தில் இருக்கா? ஒண்ணும் இல்லையே, அது வேற விஷயம். அவளுடைய சித்தாந்தத்தில் மோட்சமே வேற விதமா முதல் ஸ்டேட்மெண்ட் மாற்றி வச்சிருக்கு. அதனால பக்தி சாதனம் அவருடைய இது வந்துருக்கு. இப்ப மூச்சுக்கு என்ன வேணும்? நம்மளுடைய ரீதியில் பார்த்தா பிரம்ம நிவர்த்தி மட்டும்தான் வேணும், வேற ஒன்றும் தேவையில்லை. அதுக்காக ஞானம் காரணமா? அப்படி இருந்தா இப்ப ஞானம் தான். இப்ப இவர் என்ன கேட்கிறார்? பக்தி மார்க்கத்தில் இருந்துட்டே ஒருத்தர் விட்டா அவருக்கு பகவத் பிரசாதத்தினால ஞானம் கிடைக்கிறதா இருந்தா மோட்சம் வராதா? வரல, நான் சொல்லல. இப்ப நீங்க பக்தியினால மோட்சமா, ஞானத்தினால மோட்சம் சொல்லணுமா? ஞானம் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஞானம் கிடைக்காம மோட்சம் சொல்லக்கூடாது. பக்தி ஞானத்துக்காக தான் நான் சொல்லதான் நீங்க சொல்றார். இந்த ஞானம் பக்தியினால இப்ப இந்த விசாரம் ஒன்றும் பண்றதுக்கு ஒருத்தருக்கு சாமர்த்தியம் இல்லை. என்ன பண்ணணும் கேட்டா, விசுவாசன பக்தி கருத்தும் சொல்லுது, அது இருக்கு. விசார சாமர்த்தியம் இல்லையோ ஒருத்தருக்கு, அப்ப என்ன பண்ணலாம்? பக்தி மார்க்கத்தில் இருந்தே இருக்கலாம். இந்த ஜென்மத்துக்கு இல்லைன்னா இன்னொரு ஜென்மத்துல கிடைக்கும். எப்படி இருந்தாலும் சந்தேக நிவர்த்திக்கு ஞானம் தான் வேணும். அந்த ஞானம் பகவான் ஸ்ட்ரைட்டா கொடுக்கிறதா, நம்மளே விசாரம் பண்ணி நேடி எடுக்கிறதா, அதெல்லாம் வேற விஷயம். புரியுதா? நம்மளே சுத்தியர்த்த விசாரம் பண்ணி இப்படி நமக்கே வருதா, பகவானே நேரத்தை சுத்தியர்த்த விசாரமே பண்ணாம பகவானே வந்து கொடுக்கிறதா? உபாசனத்துக்கு பக்தியும் தான் தேவை, பக்தியோட சேருது. உபாசனத்தினால இந்த மாதிரி இன்னொரு லோகத்துல போகலாம். அங்கேயும் ஞானம் இல்லாம ஒண்ணும் வராது. இந்த ஞானம் இல்லாம ஒண்ணும் நடக்காது, அவ்வளவுதான். ஞானம் என்ன காரணம்? அது பெரிய இது வேண்டாம், பிரம நிவர்த்தி தானே வரணும். பிரமம் எப்படி போகும் பாருங்க. எவ்வளவு யோகாசனம் பண்ணாலும் பிராணாயாமம் பண்ணாலும் பிராணாயாம சதேன வாங்க இது இருக்கு, பிரமம் எப்படி போறது? எனக்கு வேற பகவான் வேற ஒரு பிரம்மம் இருக்குன்னா இந்த தத்துவ ஞானம் இல்லாம எப்படி அது போறது? வேற என்ன வழி இருக்கு பாருங்க.